அந்த கிராமத்துல ஒரு பாட்டியும் பாட்டியோட பேத்தியும் வசிச்சு வராங்க. அந்த பாட்டி தயிர் செஞ்சு பேத்தி கிட்ட கொடுத்து ஊருக்குள்ள வித்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த பாட்டியோட கதையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாட்டி, தயிர் எல்லாம் கடைஞ்சி வச்சுட்டாயா? நீ இந்த பெரிய பானையை மட்டும் கொண்டு போய் ஊருக்குள்ள வித்துட்டு வந்துருச்சாமி. மீதி இருக்கிறதெல்லாம் இங்க யாராவது வந்து கேட்டா நான் கொடுத்துக்கிறேன். அம்மா காயத்ரி, கோச்சிக்காம அந்த மாட்டுக்கு தீவன பிள்ளை அள்ளி போட்டுட்டு போமா, என்னால எந்திரிக்க முடியலையா? பாட்டி, தீவன தட்டைய நான் அள்ளி போட்டுட்டேன் பாட்டி. சரிடி, என்ன பெத்தவளே, பெரிய பணியை தூக்கிட்டு போச்சாமி. அம்மா, பத்திரமா போயிட்டு வா தாயி. பாட்டி, நீங்க தயிர் செஞ்சது போதும், போயிட்டு ஓய்வு எடுங்க, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். நான் போயிட்டு சீக்கிரம் வரேன். சூதானமா போயிட்டு அம்மா. படிக்க வேண்டிய பிள்ளைய தயிர் விற்க அனுப்புறது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அவ ஆத்தாவும் பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. என் உசுறு கொஞ்சம் நஞ்சம் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு கஞ்சி ஊற்ற தான் முடியும். படிப்பு கொடுக்க முடியுமா? ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டேன்னா நிம்மதியாக இருப்பேன். தயிர் வாங்கலையோ? தயிர், கெட்டி தயிர், வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தயிர் 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 வாங்குறீங்களாமா? தயிர் தயிர் வாங்கலையா? தயிர் எம்மாடியே, ஒரு 100 தயிர் கொடுமா. வெயில் தாங்க முடியல, குழம்பு வைக்கலம்மா. தயிரை போட்டு கொஞ்சம் ஒருவா குடிச்சுக்கிறேன் கஞ்சி. பாட்டி, 100 தயிர் என்ன, 200 தயிர் கொடுக்குறேன், வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஆண்டாள பேத்தினா ஆண்டாள பேத்தி தான், அவ்வளோ ஒரு பெருந்தன்மையா இருக்கிறாளே. இந்தாங்க பாட்டி, வாங்கிக்கோங்க. சரி ஆயா, எம்புட்டுன்னு சொன்னீனா நாளைக்கு வீட்டு பக்கம் வரும்போது வாங்கிக்காயா. கையில 1 ரூபா இல்ல சாமி. காசு எங்க பாட்டி ஓடிரும். நான் வரேன் பாட்டி. போயிட்டு வாடி மகராசி ஆயிரு. தயிர் வாங்கலையா? தயிர். ஆண்டாள் பேத்தி வேற இன்னும் காணா. பிரியாணி செய்யும் போது இவளோட தயிர் போட்டா மட்டும்தான் நல்லா மணக்கும். தயிர் வாங்கலையா? தயிர். அக்கா, தயிர் வாங்குறீங்களா அக்கா? ஏ காயத்ரி, உன்னுக்காகத்தான் இவ்வளோ நேரம் வாசல்லையே நிற்கிறேம்மா. எனக்கு ஒரு 2 லிட்டர் தயிர் கொடுமா. உன் தயிர் போட்டா தான் பிரியாணியே மணக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியுமா தெரியாதா? என் பையன் வேற நாலு முழுக்க வேலைக்கு போகிறான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருக்க மாட்டாமா. எப்போ பாரு வேலை வேலை ஸ்டேஷன்னு அடைஞ்சிக்கிட்டே இருக்கான். 2 லிட்டர் தயிர் கொடுத்தீனாம்மா 1 லிட்டரு வந்து தயிர் பச்சடி போட்டுக்குவேன். ஏன்னா புள்ள மட்டும் திங்க மாட்டான் பாரு, அங்கே நிறைய ஃப்ரெண்டுங்களாம் இருப்பாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த சாருங்கெல்லாம் இறக்கி வச்சு கொடுத்தாயி. அக்கா, உங்கள் பையன் எங்கே வேலை செய்கிறாங்க? அப்படி கேளு. என் காயத்ரி, என் பையன் போலீஸுக்கு படிக்க வச்சு போலீஸ் வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்ததும் போதும், வீட்டுக்கு கூட வர மாட்டேங்கிறாம்மா. வேலை வேலை டூட்டினே அலையிறாம்மா. அக்கா, அவரை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். வீட்டுக்கு கூட வராம மக்களுக்காக காவல் காக்குறவங்க தான் காவல்துறை. உங்க பையனை நினைச்சு நீங்க பெருமைப்படுங்கக்கா, இது ரொம்ப நல்ல விஷயம். எம்மா காயத்ரி, நறுக்குன்னு உண்மையை சொல்கிறேம்மா. ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் கிடச்சிருச்சுன்னா நான் தவம் இருப்பேம்மா. என் பையனுக்கு கட்டி வச்சுட்டு சந்தோஷமாக கோயில் குளமாக அலையுவேம்மா. வாங்கிட்ட இருக்கிற பண்பு பொறுமை, எவ்வளோ தன்மையான ஒரு புள்ள நீ. ஆண்டாள் பேத்தினா சும்மாவா? இந்த வயசில் பிள்ளைங்க எப்படி எப்படி சுற்றுது. பாட்டிக்கு உதவியாக இருக்கணும்னு தயிர் வித்துட்டு அலையிறியே. உன் நல்ல மனசு யாருக்கு தை வரும்? சரி சரிம்மா, நேரமாகுது, தயிர் கொடு சாமி. அக்கா, கோச்சிக்காம இந்த பானையை கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்களா? மெதுவாக்கா. அக்கா, எத்தனை லிட்டர் வேணும் உங்களுக்கு?
ஏம்மா காயத்ரி, அந்த தயிர் பானியோட கொடுத்தா கூட நான் என்ன வேணான்னா சொல்ல போகிறோம். ஆண்டலம்மா வீட்டு தயிர் அமிர்தம் மாதிரி கெட்டி தயிர் அல்வா மாதிரி இருக்குதும்மா. இந்த காலத்தில் நீயே சொல்லு, யார் தயிரில் தண்ணி கலக்காமல் விற்கிறது? பாக்கெட்டு தயிர்லலாம் நோந்து கூட பார்க்க முடியலம்மா. இது பாரு வாசம் ஊருக்கே வீசுது. குடுமா ஒரு 2 லிட்ரு. அக்கா, இந்த பாராட்டெல்லாம் எங்க பாட்டிக்கு தான் போய் சேரும். அவங்க தான் கையை வலிக்க தயிர் எடுக்கிறாங்க அக்கா. சரி இந்தாங்க 2 லிட்டர். புகழ்ச்சி கூட பிடிக்காத பொண்ணு. குடுமா. அம்மா தாயி கோச்சிக்காத, பையன் வந்தோடனே காசு வாங்கி வைக்கிறேன், நீ நாளை மறுநாள் வந்து வாங்கிக்கிறியா சாமி? இல்லைன்னா சாயந்தரம் கூட வந்து வாங்கிக்கம்மா. அக்கா, காசு இன்னும் ஓடியா போயிடும், பொறுமையா வாங்கிக்கிறேன்க்கா. இந்த பண்பான குணம் யாருக்கு வரும்? ஆண்டாள் பேத்தியை தவிர. ரொம்ப நல்ல பிள்ளை. சரிம்மா, சரி நான் வரேன். சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத காயத்ரி. நீ மட்டும்தான் இந்த ஜென்மத்துல என் மனைவி, சரியா? ஊர்ல எவளும் ஒன்னும் புகழ்ந்து பேசக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். நீ வேணா என்ன அப்பாவா பாரு, நான் உன்னை மகளா பார்க்க மாட்டேன், சரியா? நீ தான் என் மனைவி, அப்படி நினைச்சுதான் நான் 40 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உடைஞ்சது பானல்ல, நீ ஏத்துக்கலன்னா உன் மண்டையும் உடையும். கிழவனுங்க வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? உன்னை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ரோட்ல அழுதுகிட்டு வரீங்க? முதல்ல நீங்க அழுகிறத நிறுத்துங்க, வாங்க வண்டியில ஏறி உட்காருங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். சரி, ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஒரு பாதுகாவலரா சொல்றேன், வந்து வண்டியில உட்காருங்க. மறுபடியும் அந்த ரவுடி வந்து உங்களை கிண்டல் பண்ணா நாங்க தானே வரணும். அதுக்கு நான் இப்பவே போய் சேஃபா விட்டுறேன், அந்த வண்டியில உட்காருங்க. உட்காருங்க. ஓகே, சேஃபா புடிச்சுக்கோங்க. ஓரமா போங்கம்மா. இப்போதான் அந்த பொண்ணுக்கிட்ட தயிர் வாங்கினோம். இந்த பொண்ணு வீட்டோட மருமகளாக வந்தால் நல்லா இருக்குன்னு. என் பையன் அந்த பொண்ணை ஏற்றுனதும் அம்மா ரோட்டில் போகிறது கூட தெரியாமல் யாரோ மாதிரி ஓரமாக போகணும்னு சொல்லிட்டு போகிறானே. என் பையனுக்கு இந்த பொண்ணு தான் எப்படி இருந்தாலும் கட்டி வைக்கணும். என் மருமவ இந்த காயத்ரி தான். கடவுள் போட்ட முடிச்சு போல எல்லாம் தானா அமையுது. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பரமாக வைப்போம். நேரமாகி போச்சு, மாட்டச்சத்தை அவுத்தோட்டு மேய விடணும். ஐயோ பாட்டி, சார் வீடு வந்துருச்சு, நிறுத்துங்க சார். பாட்டி, என்னம்மா ஏமா அழுதுகிட்டு வர? பானையெல்லாம் கொண்டு போனே எங்கம்மா? சும்மா கையை வீசிக்கிட்டு வர? காயத்ரி, போலீஸ் ஆபீசர் கூட வரையம்மா, ஏதாவது பிரச்சனையாம்மா? சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அழுகுற வேற, பயமா இருக்கு, சொல்லுமா. பெரியம்மா, அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கல, நீங்க பயப்பட அவசியம் இல்லை. உங்க பொண்ணுகிட்ட ஒருத்தன் வம்பிழுத்தான், பானையை உடைச்சிட்டான், அழுதுகிட்டு வந்துட்டு இருந்தான். அதனால துணைக்கு நான் வந்து உங்க வீட்டுல நல்லபடியா விட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லை, எதை நினைச்சும் பயப்படாதீங்க. ஐயோ
இப்படிலாம் நடக்குதே, நான் என்னால் முடியலப்பா, என்னால் முடிகிற வரைக்கும் நான் வீதி வீதியாக அலைஞ்சேன் விற்றேன், வயிற்று பிள்ளைய அனுப்புறதுக்கு எனக்கு பயமாதாப்பா இருக்குது, கஞ்சி குடிக்கணுமே என்னால் நடக்க முடியாதுப்பா, இனிமேல் நான் எப்படி இவளை நான் வந்து வியாபாரத்துக்கு அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல சார். இதுக்காகலாம் பயந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைய வீட்டோட வைக்காதீங்க பெரியம்மா, சரிங்களா? பொம்பளை பிள்ளைங்க தைரியமா இருக்கணும். அதுலயும் உங்க பேத்திக்கிட்ட தைரியத்தை சொல்லி வளங்க. நாளைக்கு இது வீட்டோட அடிச்சு போடாம நீங்க எப்போதும் போல வழக்கமா வியாபாரத்தை பாருங்க. காவல்துறை நாங்க எதுக்கு இருக்கோம்? பெண்கள் தைரியமா இருக்க வேண்டாமா? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க பாத்துக்கிறோம், சரிங்களா? நீங்க பயப்படாம எப்போதும் போல உங்க தொழிலை செய்யுங்க. நான் வரேன் பாட்டியம்மா. சார் ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் இல்லைன்னா இன்னும் நான் அந்த ரோடு ஃபுல்லாக பயந்துக்கிட்டே அழுதுகிட்டே வந்திருப்பேன். மறுபடியும் அவன் என்கிட்ட கிண்டல் பண்ணியிருப்பான் சார். எங்களுக்கு நல்ல உதவி பண்ணுனீங்க போலீஸ் ஆஃபீஸர் சார், ரொம்ப நன்றிங்க. இந்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் சார். ஐயோ, என்ன பெரியம்மா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு காவலா இருக்கிறது தானே எங்களோட வேலையே. இதுக்கு போய் நீங்க நன்றி சொல்றீங்க. சரி, அப்போ நான் வரேம்மா. எவ்வளோ பெருந்தன்மையாக போலீஸ் ஆஃபீஸர் நடந்துக்கிறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆஃபீஸரும் இருக்கிறாங்களேன்னு. ரொம்ப பெருந்தன்மையான ஆஃபீஸரு. ஆமா, ரொம்ப நல்லவரு. அப்பா இவ்வளோ நேரமா? இல்லம்மா, வர டைம்ல ஒரு கேஸுமா, அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ளார லேட் ஆயிடுச்சுமா. செல்ல அம்மால சாரிம்மா, நீ செஞ்ச சாப்பாடு எடுத்து வை, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியாப்பா, என்ன கேஸை முடிச்சுட்டு வந்த? அம்மா உன்னை எங்கேயோ ரோட்டில் வண்டியில் பார்த்த மாதிரி இருக்கு, அதுவும் ஒரு பொண்ணு கூட. ஆனால் நான் நம்பல, ஆனால் என் கண்ணு பார்த்துச்சுப்பா. அம்மா என்ன பேசுறீங்க? ரோட்ல ஒரு பொண்ணு அழுதுகிட்டு வந்துச்சு, கூட்டிட்டு போயிட்டு வீட்ல நல்லபடியா விட்டுட்டு வந்தேன். இது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படியாப்பா, நான் கூட மருமகளோன்னு நினச்சிட்டேன். ம். அம்மா, அது எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணுக்கிட்டே போய் சொன்னாதானே தெரியும் அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருக்கா என்னன்னு. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணட்டும்? நீ தான்ப்பா எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காதா? அடராசா, ராஜகுமார் மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், எவ்வளோக்காவது இந்த உலகத்தில் பிடிக்காம போகுமா? அதுவும் போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிற, அதெல்லாம் பிடிக்கும் அவளுக்கு. ஆனால் எந்த பொண்ணுமே ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னு அவகிட்டயே போய் சொன்னா தான் நல்லா இருக்குன்னு அவள் எதிர்பார்ப்பாள்ல. நீயா போய் சொல்கிறியா? நீ டெய்லியும் தயிர் சோறுன்னு விரும்பி சாப்பிடுவில, அந்த தயிர் யாருது? நீ வந்தியே வண்டியை கூட்டிக்கிட்டு, அந்த பொண்ணு விட்டு தயிர் தான். என்னம்மா சொல்றீங்க? உண்மையாவா? ஐயோ, என்னால் நம்ப முடியல. ஆமாப்பா, அவங்க பாட்டி தான் அந்த தயிரை கடைஞ்சி கொடுக்கும், இந்த புள்ள தான் வந்து விற்றுக்கிட்டு வரும். அந்த புள்ள ரொம்ப நல்ல தங்கமான பொண்ணு, ரொம்ப தன்மையாக நடந்துக்குவா, பெரியவங்கிட்டலாம் மரியாதையாக நடந்துக்குவானா பார்த்துக்க. ஏன் அப்படி வளர்த்துருக்குது அவங்க பாட்டி. அம்மா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எப்படிம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த பொண்ணு இப்போ ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போவா, நீ வேணா போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி பாரு. எடுத்தவங்க ஒத்துன்னு சொல்லாதடா, பொண்ணுங்கள்ட்டெல்லாம் பொறுமையாக பேசணும், இந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி வெறப்பா பேசாத. இருங்கம்மா, நான் இப்போவே போய் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். தம்பி, யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு போகணும், மறந்துடாத. அங்கே போயும் பொண்ணுக்கிட்ட போலீஸ் மாதிரி தான் பேசுவ. கழட்டி வச்சுட்டு வேற சட்டையை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய போய் பாரு. அடப்பாவி, சொல்லாம கொள்ளாம போகிறான். அம்மா, இப்ப நல்லா இருக்கனா? ஐயோ என் சாமி, எம்பிட்டு அழகா இருக்கிற தம்பி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடா. சரி, எடுத்தவங்க அவுத்தோன்னு போயிட்டு பேசக்கூடாது, பொறுமையா பேசு சரியா? அவத்தான் எனக்கு மருமவளா வேணும். ஐயோ, எங்க அம்மாவுக்கு ஆசையை பாரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பாட்டி, பாட்டி நல்லா அசந்து தூங்குறாங்க. பாவம், நாள் முழுக்க கையில தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம இப்பவே குளத்துல போயிட்டு தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கலாம். காலையில போனா ரொம்ப கூட்டமா இருக்கும், அப்புறம் மாடெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும் தண்ணி இல்லாம. சரி, போயிட்டு வரேன் பாட்டி. ஐயோ, இங்க என்ன வேலி போட்டுட்டாங்க? இல்லனா இப்படியே தண்ணி மொண்டுட்டு போயிருக்கலாம். இப்ப பாரு, சுத்திட்டு போகணும் தண்ணி எடுக்க.
எவ்வளோ நேரம் இப்படியே ஃபாலோ பண்றது? ஐயோ, இவ பேர் கூட கேட்கலையே. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஏய் ஏய், ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. சின்ன முள்ளுதாம்மா குத்தி இருக்கு, கீழே பார்த்து வர வேண்டியதானே. காலில் முள்ளுதான் குத்தி இருக்கு, நீ எதுவும் பயப்படாத. வலிக்குது. அம்மா, நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்ட? இல்ல, நீங்க யாரு? இங்க வேற யாருமே இல்ல. நீங்க வந்து என் கூட பேசினா யாராவது தப்பா எடுத்துக்குவாங்க. அம்மா, வலிக்குதே. கொஞ்சம் பின்னாடி திரும்புறியா? காலில் எதுவும் முள்ளு இருக்கான்னு பாக்குறேன். வேண்டாம், யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்க. ஆமா, நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு ஞாபகம் மட்டும் வரல. பார்த்த மாதிரி இருக்கா? உங்க வீட்ல வந்து நான் ட்ராப் பண்ணனே போலீஸ், நான் தான். ஐயோ, சாரி சார். நீங்களா? ஐயோ, சாரி சார். ஐயோ, அம்மா. இப்போ அது காலை காட்டுமா? ம். மெதுவா சார். இல்லையே, காலில் எதுவும் இல்லையே. சார், காலை விடுங்க சார். ஓ, சாரி. சார், என் கால்ல முள் இல்ல. நான் காலை எடுத்துக்கிட்டேன். தரைக்கு முள் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏய், ஏன் சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அதுவும் யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கீங்க. இங்க யாராவது திருடங்க வந்திருக்காங்களா? மப்டியில வந்திருக்கீங்களா பிடிக்கிறதுக்கு? ஆமா, ஒரு பெண் திருடி இந்த பக்கம் தான் ஓடி வந்தா. என்ன சார் சொல்றீங்க? பொண்ணுங்க திருடுறாங்களா? திருடிட்டு தப்பிச்சிட்டாங்களா? நீதான் என் மனசை திருடிட்டு வந்துட்ட. இங்க பாருமா, உன் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மாவுக்கு நீ தான் மருமகளா வரணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. இல்ல சார், நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். உங்க அம்மாவும் எனக்கு யாருன்னு தெரியாது. எங்க பாட்டி என்னை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க சார். அவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல சார். சார், உங்களுக்கு அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். இங்க பாருமா, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது தான், சரியா? எங்க அம்மா யாருன்னு சொன்னா உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மா டெய்லியும் உன்கிட்ட தயிர் வாங்குறாங்கல்ல, ராசாத்தி, அவங்க பையன் தான் நானு. சொல்லியிருக்காங்க சார், என் பையன் போலீஸ் ஆபீசர்னு. ஆனா அந்த போலீஸ் நீங்கன்னு எனக்கு தெரியாது சார். இங்க பாரு, உன் பேர் என்ன ஃபர்ஸ்ட்? என் பேரு காயத்ரி சார். காயத்ரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரியா? கல்யாணம் பண்ணா உன்னை தான் பண்ணிக்குவேன். என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருந்தா பேசு, இல்லை அப்படின்னா திரும்பி பார்க்காம நீ போயிடு. நான் அதில் புரிஞ்சுக்கிறேன். நிஜமாவே என்ன உனக்கு பிடிக்கலையா? சார், ஆசைப்படுறதுக்குலாம் எனக்கு தகுதி இல்லை சார். எங்க பாட்டி இருக்காங்கல்ல சார், அவங்களுக்குன்னு யாருமே இல்லை சார். எங்க அம்மா பிறந்ததுமே, நான் பிறந்ததுமே இறந்துட்டாங்க சார். எங்க அப்பாவும் கண்டுக்காம போயிட்டாங்க சார். எங்க பாட்டி தான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு என்னை வளர்க்குறாங்க சார். இப்ப கூட அவங்களால முடியல. நான் தயிர் வியாபாரம் பண்றேன் சார். அவங்க வீட்லயே இருந்து தயிர் கடைஞ்சு கொடுப்பாங்க. நான் ஊர் ஊரா போயிட்டு வித்துட்டு வருவேன். அவ்வளோதான் சார் எங்களோட வாழ்க்கை. காயத்ரி, நீ சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு, சரியா? அழுகாத, கண்ணத்தோட. சார், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல சார். நானும் எங்க பாட்டியை விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா எங்க பாட்டியை யாரு சார் பாத்துக்குவாங்க? அதான் சார் தயக்கமா இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டீன்னா உங்க பாட்டியும் கூட்டிட்டு வந்துரு. நம்ம எல்லாரும் ஒரே வீட்லயே இருக்கலாம். அப்புறம் என்ன? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுமா. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சார், நேரமாச்சு சார். நான் வீட்டுக்கு போகணும். எங்க பாட்டி தேடுவாங்க சார். கையை விடுங்க சார். சார், கையை விடுங்க சார். காயத்ரி, நான் கையை விட்டுட்டேம்மா. ஆ, என்ன சொல்றீங்க? காயத்ரி, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம், அதுக்கப்புறம் போமா. இல்ல சார்,
அப்படியா, சரி போ. என்ன? ஓகே, பேசலாம் சார். காயத்ரி நில்லு. போங்க சார். சொல்லுங்க சார், என்ன பேசணும்? சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஓகேவா? அடுத்த வாரம் எங்க அம்மா அப்பாவோட வந்து உங்க வீட்ல நான் பொண்ணு கேட்க வரேன், ஓகே? ஓகே சார். ஆனா எங்க பாட்டி கிட்ட நீங்க என்கிட்ட பேசினத நான் சொல்லிட்டா வேணாமா? வேண்டாம் காயத்ரி, நாங்க பொண்ணு கேட்டு வர மாதிரியே வரோம், சரியா? நீ இந்த மாதிரி பேசலாம் சொன்னீன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வராது, புரியுதா? ஆனா எங்க பாட்டி ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியலையே சார். எல்லா பாட்டியுமே தான் பேத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பா ஒத்துக்குவாங்க காயத்ரி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஓகே சார், நான் வரவா? காயத்ரி, லேட் ஆகுது, நீ வீட்டுக்கு போமா. அடுத்த வாரம் அம்மா அப்பாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு மனசே வரல சார். ரம்மியில இருக்க மாதிரி இருக்கு. கல்யாணம் டக்குன்னு சொல்லவும் எதுவுமே புரியல எனக்கு. அப்படின்னா மேரேஜ் வேணாமா? சார் அப்படிலாம் பேசாதீங்க. நான் வரேன். போயிட்டு வா காயத்ரி. அம்மா. வந்துட்டியா? அம்மா எங்கடா? ஏனா கத்துற? அம்மா கிச்சன்ல இருக்காங்க. என்ன விஷயம் ஏன்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லு. மா, மம்மி, அண்ணா கூப்பிடுறான், வாமா. அடடடடடா, ரெண்டும் கத்துறத பாரு. என்னப்பா? அம்மா மறந்துட்டியாம்மா? ஏண்டி சித்த உள்ள போய் தான் புக் எடுத்து படிங்க. அஸ்கு பிஸ்கு என்னை அழைச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் சஸ்பென்ஸா பேசலான்னு பாக்குறீங்களா? நானா படிக்காட்டியும் பரவாயில்லப்பா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒட்டு கேட்பேன். பாத்தியாடா இவள எவ்வளவு கொழுப்பு. முளைச்சு 3 இலை விடல. மா, நான் இங்க இருந்து போகணும்னா எனக்கு பூஸ்ட் வேணும், சரியா? என்னோட பெட்ரூம்க்கு எடுத்துட்டு வந்துரு. அம்மா தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு போஸ்ட் போட்டு அனுப்பி விடுமா. டேய் அண்ணா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட மாட்டேன். நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஸ்கூட்டி எனக்கு வேணும், வாங்கி தாடா. ஏய் அராத்து, உனக்கு ஸ்கூட்டியை நெக்ஸ்ட் வீக் வாங்கி தரேன், நீ முதல்ல போய் படிப்போ. அந்த பயம் இருக்கட்டும்டா. இப்ப வாயில அண்ணனே வராதட்டுக்கு ஒரு நாளும் அண்ணனை வாடா போடானே பேசுறான். மா விடுமா, சின்ன குழந்தைல. நீயே இப்படி செல்ல கொடுத்து கெடுத்து வையிடா. என்ன ஆச்சு போன காரியம், அதை சொல்லு முதல்ல. அம்மா காயு ஒத்துக்கிட்டாமா, ஆனா உங்க பாட்டியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. ஐயோ, என்னப்பா சொல்ற? மருமக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஐயோ, இது எவ்வளவு வருஷ கனவு தெரியுமா? அவளை நம்ம வீட்டு மருமகளை கூட்டிட்டு வரணும்ட்டு. ஐயோ ஐயோ. சரி, அவங்க பாட்டி தானே, அந்த மனுஷி எவ்வளோ நல்ல மனுஷி தெரியுமா? அவளை கட்டிட்டா அந்த கிழவி என்ன சும்மா விட்டுருவோமா? அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டோட வச்சுக்கலாம். இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. பாவம், பிள்ளைய பெத்துச்சு, கட்டி கொடுத்துச்சு, மரமையை விட்டுட்டு போயிட்டா. அந்த கிழவி பாவம், அவளும் செத்து போச்சு பிள்ளைய விட்டுவிட்டு. அந்த பிள்ளைய வளர்க்க எம்பாடு பட்டுச்சு தெரியுமா? அந்த கிழவி நல்லா ஒழுக்கமாக வளர்த்துருக்குது. நம்ம அந்த பிள்ளைய இழுத்துட்டு வந்தோடனையும் பாட்டியும் கூட்டிகிட்டு வந்து வீட்டோட வச்சு பார்த்துக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. அம்மா நீ ரொம்பவே வெரி குட்மா, சூப்பர் கேரக்டர்மா. நீ என்னைக்குமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அது அவ்வளோதான், அந்த ஃபேமிலியை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க பாட்டியும் கூட்டிட்டு வந்து வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்றியம்மா, யூ ஆர் ரியலி கிரேட்மா. அம்மா அது மட்டும் இல்ல, எப்பமா பொண்ணு பார்க்க போலாம்? அடடே, என்னடா இப்படி சொல்ற? ஏன் மருமகளை பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா? இன்னைக்கு உங்க அப்பா ஆபீஸ் விட்டு வரட்டும், உங்க அப்பாட்ட பேசிட்டு வர சனிக்கிழமை பொண்ணு பார்க்க போலாம். என்ன? போங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. அடப்பாவி, ஏன்டா? எதுக்காக உன்னை படிக்க வச்சேன்? உன்னை போலீஸ் உத்தியோகத்தில் வச்சிருக்கிறேன், வெக்கப்பட்டுட்டு திரியிறான் பாரு என் பொருள். ஐயோ, சரி போ, நீ ரூம்ல ரெஸ்ட் எடு. பாப்பாவுக்கும் உனக்கும் பூஸ்ட் போட்டு எடுத்து வரேன், போ. மா அப்பா வந்தோடனே கொஞ்சம் பேசி எடுத்து ப்ளீஸ்மா அவர் ஒரு கோளாறு. ஆமா ப்ளீஸ்மா. சரி போப்பா, நான் இருக்கேன்ல, போ. அம்மாடா அம்மாதான். எப்படியோ நினைச்ச மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து இந்த காயுதான் மருமக. ஐயோ, இந்த சந்தோஷத்துலயே எனக்கு ஒன்றும் புரியல. கையும் இல்லை காலும் இல்லை. வீட்டுல ஒருத்தரை கூட காணோம். ஐயோ, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஏங்க, சுடுதண்ணி போட்டு எடுத்து வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வாங்க. நவரு. அடே அப்பா, இந்த கொண்டாடுறாரு. ஏங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன விஷயம்னு சொல்லுமா. ஆபீஸ்லயே பாதி டென்ஷன், வந்ததே லேட்டு, நீ வேற நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. ஏங்க, என்னங்க சொல்லுன்னு குளுறீங்க? நல்ல விஷயம் பேசலானா? எல்லாம் நம்ம பையன் விஷயம்தான், சரியா? நம்ம பையன் இருக்காளங்க, அந்த அந்த தெருமுனையில் ஒரு பாட்டி தயிர் கடைகிறாங்கல்ல, அவங்க பேத்தி, நம்ம கூட தயிர் வாங்குவோமே ரெகுலராக, அவங்க பேத்தியை நம்ம பையன் காதலிக்கிறான். அந்த பொண்ணும் நல்ல பொண்ணுங்க. அந்த பொண்ணை இவனுக்கு பிடிச்சிருக்குதுங்க. வர சனிக்கிழமை போயிட்டு பேசி முடிச்சுட்டு வந்துடலாமா?
ஏங்க இப்ப அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? ஏய், பையனை படிக்க வச்சு போலீஸ் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அவன் ஒரு போலீஸ் ஆபீசர். அதுக்கு ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தாண்டி பொண்ணு பார்க்கணும். நீ என்ன ஓயிசத்துக்கு முடிவு எடுத்துட்டு அலையிற? எங்க என்ன ஸ்டேட்டஸ்? தயிர் அவங்க வீட்ல வாங்கி கொடுக்கும்போது வலிச்சு வலிச்சு நக்குனீங்க. நக்கி திங்கும் போது நல்லா இருந்துச்சு ருசியா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப குத்துதாக்கும். ஸ்டேட்டஸ் வெங்காயம் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. இப்ப இருக்க சொத்து எதுவும் உங்க வீட்டு சொத்து, உங்க அப்பன் சம்பாதிச்ச சொத்தா? எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்ததியா? இங்க பாரு, பிள்ளைக்கு அப்பன்ற முறையில உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு சொன்னேன் சரியா? இது சொத்து, இந்த வீடு வாசம் இன்னும் என் பேர்ல தான் இருக்குது. உன் பேர்ல ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நினைச்சாலும் உன்னைய விட்டு தொலைச்சு விட்டு என் பிள்ளைக்கு என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சரியா? ஒரு ஆம்பளை வீட்டுல இருக்கிறியே ஒதுக்க கூடாதுன்னே பேசிட்டு இருக்கேன். நீ என்ன வாசத்துக்கு சேட்டச்சு வெங்காயம் பேசிட்டு என்ன அடிக்கிற? நிறுத்தி ஃபர்ஸ்ட். என்னடி தயிர் விற்கிறவளையும் வெங்காயம் விற்கிறவளையும் வந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பேன், நான் பேசாம இருப்பேன். ஏங்க இங்க பாருங்க, உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பொண்ணுலாம் பார்த்தா நமக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணை கூட்டிட்டு வந்தா நம்ம கடைசி காலத்துல வச்சு உட்கார வச்சு சோறு போட்டு பாத்துக்குவா சரியா? உங்க ஸ்டேட்டஸ்க்கு பொண்ணு பாத்தீங்கன்னா அவன் மினிக்கிட்டு இப்படி ரோடோட சுத்திட்டு தான் அலைவா. நீங்க வேணா பாருங்க, நான் சொல்ற பொண்ணு தான் சரியான பொண்ணு. உங்க இஷ்டம். இதுக்கு மேல யோசிங்க, இல்லைன்னா வெளியே போங்க நீங்க ஃபர்ஸ்ட் என் வீட்டை விட்டு. சரிடி, உன் இஷ்டம் போல என்னமோ பண்ணு. அப்பன்ற முறையில வந்து தொலைகிறேன். இவ்வளவு சொல்லிச்சுக்கிட்டுலாம் நீங்க வந்து அங்க மூச்சு தூக்கி மோரையை தூக்கி வச்சுக்கிட்டு கல்யாணத்தை காரியத்தை கெடுத்துறாதீங்க சரியா? சந்தோஷமா வரனா வாங்க. ஏங்க இங்க பாருங்க, நம்ம பையன் போலீஸுங்க. நீங்களே இப்படி ஏற்றத்தாழ்வு ஸ்டேட்டஸ் வெங்காயங்க பார்த்தீங்கன்னா நம்ம பையனை விட்டு உங்களை கரெக்ட் பண்ண சொல்லிடுவேன். சொந்தமா ஒரு வேலைக்கு போக துப்பு இல்லை. ஏன் அப்பா ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு ஆஃபீஸை டெவலப் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் ஒழிச்சு கட்டிகிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு ஆம்பளையா வீட்டில் இருக்கிறேன்ட்டு உங்ககிட்ட ஒரு யோசனை சொன்னால் எகிற நீயே எகிரிடுவேன் நானு. ஏம்மா, அந்த பொண்ணு சனிக்கிழமை நீ சொன்ன மாதிரி பேசி முடிச்சிடலாமா? பையன்கிட்ட சொல்லு. அந்த பையன் இருக்கட்டும் அவருக்கு. அம்மா, அப்பா என்ன சொன்னாரு? ஒத்துக்கிட்டாரா? உங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தாலே தெரியுது அப்பா ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். டேடா அப்பா பெரிய போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாரு. ஆமாண்டா, உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. நாளைக்கு வந்து முகூர்த்த புடவை வாங்கிடலாம் காலையில நல்ல நேரத்துலயே சரியா? ஏறு பொழுதுல போகலாம். நீ போய் தூங்கு. எம்மா, எனக்கு தூக்கம் வரலமா. நான் ஆபீஸர் 2 நாளைக்கு லீவு சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு ஃபேஸில் ஏதாவது பண்றேன். இல்ல பொண்ணு பாக்குறதுக்கு என்ன பேசியலு எல்லாம் நீ அம்புட்டு அழகா இருக்கிற தெரியுமா தெரியாதா? இந்த மூஞ்சி பசரம் தானே காய் ஓட்ட ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் என்னல பேசலு கூசலுன்ட்டு போங்கம்மா. புள்ளைய பாரு. பாட்டி எழுந்து வாங்க சாப்பிடுங்க. ஏம்மா காயு, நீ போய் சாப்பிடுடி. எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வேணாம் தாயி. அப்பத்தா எழுந்திருச்சு வா. நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், சாப்பிட்டா சரியாயிடுவாங்க. அப்பத்தா எழுந்திரிங்க. மொல்ல கைய பிடிமா, என்னால எழுந்திரிக்க முடியலையா? அப்பத்தா ரொம்ப முடியலையா? சரி நீ கட்டிலே உட்காரு, நான் கஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். கட்டில உட்காந்தே குடிங்க. அப்பத்தா கொஞ்சம் தான் இருக்கு, மிச்சம் வைக்காம குடிச்சிரு. எனக்கு சாப்பிடவே மனசு இல்லம்மா. என் உயிர் இருக்கக்குள்ள ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுத்துட்டா நிம்மதியா இருப்பேம்மா. ஒரு பயிலும் வர மாட்டேங்கிறானே, கையில காசு ஒன்றும் இல்லையாம்மா. ஒன்று வச்சுட்டு கஷ்டப்படுறேனே. பாட்டி, நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நானும் உங்க கூடவே வந்துருவேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்குன்னு யாரு இருக்கா? ஐயோ, பிள்ளைய அழ வைக்கிறனே. கஞ்சி குடிக்கிறேன் தாயி, நீ சாப்பிட்டியா? நீயும் கொஞ்சம் குடியே. பாட்டி, நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. மகராசை வருவாம்மா, உன் நல்ல குணத்துக்கு மகராசை வந்து உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்க போறான். இந்த பாட்டி அதை பார்க்க தான் போறேன். பாட்டி, நீ இப்படி பேசினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு தடவை அழுகாத பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி நல்ல வாழ்க்கை அமையும், உங்களையே கூட கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா பாத்துக்குவேன். சரி, நீ போய் படுத்துக்கடி, நான் கஞ்சி குடிச்சிட்டு தூங்குறேன். காலையில நேரமா எழுப்பி விடுறேன்னா. சரி அப்பத்தா, நீ சாப்பிட்டு தூங்கு, நான் போய் படுக்கிறேன். ஆமா அப்பத்தா, நீ சொன்ன மாதிரி ராஜகுமாரின் தான் வரப்போறாரு. அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நீங்க வண்டி ஓட்டுங்க. வண்டி நிறுத்துங்க. காலையிலே 2 போடு போட்டு விடுவேன். வண்டி நிறுத்துன்னு சொன்னினா நல்ல விஷயமா போயிட்டு இருக்கோம். வரும்போது ஐஸ்கிரீம் வண்டியே வாங்கிட்டு வரேன் சரியா? நிஜமாவா? நான் வாங்கிட்டு வரேன்டி, கம்முனு இரு. சரி ஓகே. அப்பா, நம்ம எங்க போறோம் சொல்லவே இல்ல. அட
அடடடடடடா, இவ பேசாம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வந்திருக்கணுங்க. சனிக்கிழமை போய் லீவ் விட்டு தொலைச்சு வச்சிருக்கான். அப்பா உங்களை தான் கேக்குறேன். இந்தாடி, உனக்கு போனோனே தெரியும். சித்த கம்முன்னு வரியா? இந்த வாழைப்பழத்தை வேணா எடுத்து தின்னு, வாயில் லொலன்னு பேசிக்கிட்டே வருவ. பாவமா விடுமா. ஏங்க சரி ஓரமா நிறுத்திட்டு வாங்க. பாதி தூரம் நடந்து போனாதாங்க நல்லா இருக்கும். தாம்பழத்தட்டை அப்படியே கார்லயே எவ்வளவு தூரம் கொண்டுட்டு போறது? வீதியில தாம்பழத்தை தூக்கிட்டு நடந்தாதாங்க தெரியும் 4 பேத்துக்கு. இந்த ரோடு தாங்க இப்படிதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் வேற மறந்து போச்சு. அண்ணா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன அரத்து, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? அண்ணா நிஜமாவே இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்காங்க. பாரு, மாடுலாம் இருக்கானே. நம்ம வீட்ல அதெல்லாம் இல்லல்ல. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கனே வீடெல்லாம் பார்க்கும்போது. ஆனா இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி நடப்பா? ஹே வாவ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு. அண்ணா அண்ணா, டெய்லி இங்க வரலாமாடா? நல்லா இருக்குடா. தென்னை மரம், அங்க பாரு மாடு, ஓட்டு வீடு. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஏய் லூசு, கண்டிப்பா டெய்லி நம்ம இங்க வருவோம் இனிமே. சரி சரி, பாசம் மலருங்களா 2 பேரும் நான் அவருங்க. சும்மா பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்க அப்பா வேற வந்தா திட்டுவாரு போ. என் பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாளே. என் அந்தஸ்து என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? இவ என்ன ஓட்டு வீடுக்கும் இந்த மாடுக்கும் ஆசைப்பட்டுட்டு இருக்கா? பேசாம கல்யாணம் பண்ணும்போது ஓட்டு வீட்டுல கட்டி கொடுத்துடணும். ஏங்க நொய்னு பேசிட்டு இருக்காதீங்க. சரியா? உங்க அப்பா அப்படித்தானே எங்க வீட்ல கட்டி கொடுத்தாரு உங்களை. ஒரு விஷயம் பேசிட்டு கூடாதே, ஒட்டு கேட்டுருவாளுங்க குடும்பமே. இப்ப என்ன எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டு இருக்கா? காயத்ரி. ஐயோ ஆண்டி, வாங்க ஆண்டி. என்ன ஆண்டி, கோயிலுக்கு போறீங்களா? நான் கூட்டிட்டு போகவா? அம்மா, அதுக்கு முன்னாடி உங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறியா? எனக்கு தெரியும், இவர் என்ன பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காரு. வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. ஹாய், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க வீடுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா? சமத்து குட்டி, அழகா பேசுறடா. ஐ, என்ன சமத்து குட்டின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்ல எல்லாரும் என்ன ஆராத்துன, எங்க அண்ணனும் ஆராத்துன்னு தான் சொல்லுவான். சமத்து குட்டின்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. அதனால எனக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு. சரிடா, எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ளார போலாம். காயத்ரி, நல்லா இருக்கியாம்மா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி. வாங்க உள்ள வாங்க, உள்ள போய் பேசலாம். ஹாய். எப்பா 2 பேரும் பேசுனது போதும். உங்களை வச்சுதான் உள்ள பேசணும். வாரீங்களா சீக்கிரம்? உள்ள வாங்க. இல்ல நான் வரல. ஏன் இப்படி சொல்றீங்க? சும்மா சொன்னேன்டி, போலாமா? என்னங்க டீன்னு சொல்றீங்க? அப்படி தாண்டி சொல்லுவேன் மை டியர் பொண்டாட்டி. அச்சோ போங்க. நீ வரலையா? ரொம்ப தான் பொறுமை இந்த போலீஸ்காருக்கு. தயிர்கார அம்மாய், உள்ள வரலாங்களா? யாரு? ஐயோ, பணக்காரங்க விடுங்களா? ஐயோ வாங்கம்மா, உள்ள வாங்க வாங்க. பரவாயில்ல உட்காருங்க. இருக்கட்டும்யா. என்னம்மா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? கோயிலுக்கு எதுவும் போயிட்டு வரீங்களா? என்னம்மா வேணும்? தயிர் எதுவும் வேணுமா? பாட்டி, உங்களோட தயிர் சூப்பரா இருக்கும். எனக்கு தரீங்களா? உனக்கு இல்லாமலா தங்க புள்ள? நல்லா இருச்சாமி. அப்பத்தா, அம்மாடி காயத்ரி, எங்கம்மா போன? பண்ணக்காரங்க வந்திருக்காங்கம்மா. 1 லிட்டர் தயிர் வச்சிருக்கேன் அடுக்கு பணக்கிட்ட, எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா. அவங்க முதல்ல உட்கார சொல்லுமா, வந்து நிக்கிறாங்க ரொம்ப நேரம். எம்மாடி தயிருக்காரு அம்மா. ஓ வீட்டு தயிரை கேட்டு வரல, உன் பேத்திய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். பண்ணக்காரம்மா, என்னம்மா சொல்றீங்க? நிஜமா தானா? ஐயோ தயிர்கரம்மா, வயசுல மூத்தவங்க போய் நீங்க இப்படி கண்ணு கலங்கி நிக்கலாமா? நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். அழுவாதீங்க, முதல்ல கண்ணை தொடங்க. எம்மா பண்ணக்காரம்மா, நிஜம்தான் சொல்றீங்களாம்மா? என் பேத்தியை கட்டி கொடுக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம்மா. உங்க வசதிக்கு என் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டிருக்கீங்க. உங்க பையன் உத்தியோகத்துல இருக்கிறாரு. அவராண்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கம்மா. பாருங்க, இவர் தான் உங்க பேரன். உங்க பேத்தியை கட்டிக்க போறவரு. அவர்கிட்ட சம்மதமான நீங்களே கேட்டுக்கங்க. ஐயா சாமி, எங்க இருக்க? கண்ணு வேற வர தெரியலையா? பாட்டி, நான் இங்க இருக்கேன். உங்க பேத்தியை கட்டிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். உங்க பேத்தியை எனக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? ஐயா, என் பேத்திய கட்டிக்கிறேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம்.
சந்தோஷமா இருக்குதுயா. இந்த உசரி இருக்கிறதே அவளுக்கு அவதாயா. என் பேத்தி ரொம்ப நல்லவையா, ரொம்ப நல்ல பிள்ளையா. பேத்திக்குன்னு நான் சொல்லல, நல்ல பிள்ளையா. அவளை கண்கலமாம வச்சு பாத்துக்கையா. என் பிள்ளைய இப்ப கூட கூட்டிட்டு போயா உங்க வீட்டுக்கு பொண்ணு தரதுக்கு எனக்கு பெரிய கௌரவமாக்கும். தயிருக்கிறம்மா சொன்னாலும் சொல்லாட்டி கல்யாணம் பண்ணதான் போற சீக்கிரம். இப்ப தட்டை மாத்திக்கலாம், இன்னும் ஒரு 2 வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு சம்மதம்மா, தட்டை மாத்திக்கலாம்மா. நீங்க வேற முன்கூட்டியே வந்துட்டீங்க, என்கிட்ட ஒரு தட்டு இல்லையம்மா. தயிருக்கிறம்மா பரவாயில்ல, இங்க வாங்க, நீங்க வாங்கிக்க, தட்டை வாங்குங்க ஃபர்ஸ்ட். ஏங்க ஒரு கையை பிடிங்க, பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. இந்தாங்க தயிருக்கிறம்மா, தட்டை வாங்கிக்கங்க. பொண்ணு இனிமே எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா பண்ணக்கிறம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பரிபூர்ணமா எனக்கு சம்மதம்மா. அம்மாடி காயத்ரி, வாமா, மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கவாமா. வரேன் பாட்டி. ஐயா போலீஸுக்காரரே, தம்பி நீங்களும் போய் ஜோடியா விழுவுங்கயா. சரிங்க அப்பத்தா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அத்தை, மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருங்க, இருங்கம்மா, நல்லா இருங்க. நல்லா இருங்க. பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, எழுந்துருங்க. சரிங்க அத்தை, வாங்க. பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ வேணாம் காயு, வேணாம்மா. நல்ல காரியம் முதல்ல என் காலில் விழுவாத தாயி, வேணாம்மா. அட தயிருக்கிறம்மா, எத்தனை தலைமுறையை பார்த்துருக்கீங்க, பேத்தி நல்லபடியா வளர்த்தீங்க, உங்க ஆசீர்வாதம் இல்லாமையா? அப்படிலாம் பேசாதீங்க, கம்முன்றுங்க நீங்க ஃபர்ஸ்ட். அம்மா மருமவளே, ஆயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிங்க அத்தை. நல்லா இருங்க அம்மா, 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க, நல்லா இருக்கணும் சந்தோஷமா. எந்திரி தாயி, எந்திரியா. அண்ணா, அண்ணி, என்னடா ஏன் கால்ல விழுந்த ஆசீர்வாதம் யாருமே வாங்கல? அடி பிச்சு போடுவேன் படுவா ராஸ்கல். இவளை இதுக்கு தான் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க பாரு, அதிக பிரச்சனைக்கு பேசுறா. பாருங்க அண்ணி, அம்மா திட்டுறாங்க. இல்ல செல்லக்கண்ணா, நீ குழந்தைடா தங்கம். யாராத்து அடிச்சிருவேண்டி. அண்ணி பாருங்க, அண்ணி பாருங்க, என்ன அறத்து அறத்துனே சொல்லி திட்டுது. தங்கக்கண்ணா, அண்ணா வாடி போட்டுடலாம். ஜாலி. தயிர்காரம்மா, இனிமே பொண்ணு எங்களுக்கு, சரிங்களா? அப்புறம் நாங்கள் வாரோம். புடவை எடுக்கும்போது மட்டும் என் பையனை அனுப்பி விடுறேன், பேத்தியை அனுப்பி விடுங்க. என்ன, பேத்தியை கூட்டிகிட்டு போய் தான் புடவை எடுக்கணும், அதுக்கு தான் சொன்னேன். சரிம்மா, பண்ணக்காரம்மா, பண்ணக்காரையா, போயிட்டு வாங்கய்யா, சந்தோஷமா போயிட்டு வாங்கய்யா. தம்பி வா போலாம்ப்பா. சரிம்மா, அப்புறம் நாங்கள் வாரோம். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம் பெரியம்மா. போயிட்டு வாங்கய்யா. தம்பி வாடா. வரேம்மா. அண்ணி பாய், நாங்க போயிட்டு வரோம். சாரி எடுக்கணும்னு சொன்னாங்களே, அன்னைக்கு ஜாலியா போலாம், வாங்க. சரிடா குட்டி கண்ணா, பாய். அண்ணி நீங்க சீக்கிரம் வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். யாராத்து நீ முன்னாடி போனா வரேன். காயத்ரி, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அப்பதான் நான் போயிட்டு வரேன். நல்லபடியா பத்திரமா போயிட்டு